அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். நீங்கள் ட்ரேடிங்க்கு புதுசு இல்லை இப்போ தான் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் ஆகியிருக்கிறீங்க ட்ரேடிங்க்கு வந்து அப்படின்னா, ட்ரேடிங்கில் வின் பண்ணுறதுக்கான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தேடல் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கிறதுமான ஹை அக்யூரசி இருக்கிற இண்டிகேட்டர் ஏதாவது இருக்கா, அதாவது கரெக்டான இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்குற மாதிரி சிக்னல் கொடுக்குற மாதிரியான இண்டிகேட்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் உங்களோட தேடல் எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ட்ரேடிங்கில் வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பொதுவாக எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட இண்டிகேட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலாக யூஸ் ஆகிற ஒரு விஷயம்தான். பட் உங்களுக்கு பேஸ் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு விஷயம். ஸோ அது என்னங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுலேயும் ட்ரேடிங் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நிறைய போட்டிருக்கோம். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடருக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக தேவை அப்படின்னா கூட நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டடாக தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். இந்த எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி, மார்க்கெட்டோட அப்டேட்ஸு, உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ், அடுத்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பற்றி, இது எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே வந்துடும். ஸோ நம்மளோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் வேணும். அப்படின்னா ஒரு ட்ரேடிங் செட்டப். சரியா? பெரிய பெரிய ட்ரேடர்லாம் சொல்லுவாங்க ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். சரியா? அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேபிட்டல் எவ்வளோ, அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட கேபிட்டலோ இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ அது எவ்வளோ இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க, ஒவ்வொரு ட்ரேட்லையும் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க, அதே போல் உங்களோட என்ட்ரிங்கிறது எங்கே இருக்கணும், எக்ஸிட்ங்கிறது எங்கே இருக்கணும், இப்படின்னு இந்த ஃபேக்டர் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ அது மாதிரியான ஒரு ட்ரேடிங் செட்டப்பை முதல்ல நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து நிஃப்டி சார்ட்டில் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 7. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது வந்து 17,721 இருக்குது. அதாவது இப்போ வர எக்ஸ்பைரிக்கும் இல்லாமல் அடுத்த எக்ஸ்பைரி, அதாவது February 16 அப்போது மார்க்கெட் வந்து 17,800க்கு மேலே போய் தான் முடிய போகுது அப்படிங்கிறது வந்து என்னோட வியூவாக இருக்குது. ஓகேவா? அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் போய் முடியும், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இது வந்து என்னோட தனிப்பட்ட வியூ. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து இதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்னோட ட்ரேடிங் பிளான் வந்து எடுக்க போகிறேன். அது வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எவ்வளோ ரிஸ்க் வந்து வைக்கிறது, ஸோ என்னோட கேபிட்டல் என்ன அப்படிங்கிறது அதை பொறுத்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆப்ஷன் அனாலிட்டிக்ஸ் வெப்சைட்டில் இருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ண போகிறோம். நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன். அதே போல் இதில் ஆப்ஷன்ஸ், இதில் வந்து எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 16th February. அதே போல் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது வந்து அட் த மணி கால் ஆப்ஷனை வந்து பை பண்ண போகிறோம், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அட் த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,700 இந்த கால் ஆப்ஷனை நான் பை பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் அவுட் ஆஃப் த மணி வந்து 18,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பே ஆஃப் சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8,750. அதே போல் மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது வந்து 6,250. ஸோ இதுக்கு தேவைப்படுற உங்களோட மார்ஜின் இல்லை ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 17,722. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்கரேஜுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ உங்கள் ப்ரோக்கரேஜில் வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுக்கு ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.4, கிட்டத்தட்ட 1:1.5. இது வந்து நமக்கு ரிஸ்க் ரிவார்டு. சரியா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். திரும்ப சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் காமிக்கிறேன். கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நீங்கள் இதை விட உங்களுக்கு நல்ல பெட்டரான ஒரு
ஸோ வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ஓகே, இல்லை அதிகமான ரிஸ்க் ரிவார்டு கொடுக்குற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே, அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நமக்கு வந்து எல்லாமே டிஃபைன் ஆகிடுது. அதாவது நமக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதே போல் நமக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் அந்த 17,825 கீழே எங்கே போய் மார்க்கெட் முடிஞ்சாலும் நமக்கு மேக்ஸிமம் லாஸுங்கிறது வந்து டிஃபைன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லாஸுங்கிறது வந்து நமக்கு வராது. இதே நீங்கள் நேக்கடு கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் நம்ம பண்ணுவோம் இல்லையா, மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது, லைட்டாக க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இனிமேல் மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணிடுவோம். மார்க்கெட் சப்போஸ் ரிவர்ஸ் ஆனிச்சு, இல்லை நமக்கு லாஸ் காமிச்சதுன்னா எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம அந்த லாஸை வந்து கட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். சரியா? ஸோ உங்களோட ட்ரேடிங் அந்த பிளான் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு டிஃபைன் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது எனக்கு லாஸ் வருதா, மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கணும், ப்ராஃபிட்டாக இவ்வளோ இருக்கணும், எனக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து இவ்வளோ கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் ஈவன் போட்டு 17,825. நான் நினச்ச மாதிரி 17,825க்கு மேலே மார்க்கெட் எங்கே போய் முடிஞ்சாலும் எனக்கு ப்ராஃபிட்டு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8,750. இது வந்து எனக்கு மேக்ஸிமமான ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல் மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,250. ஸோ இதில் எனக்கு வந்து எல்லாமே டிஃபைன் ஆகிடுது. சரியா? எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கரெக்டாக தெரிஞ்சிருது, எவ்வளோ லாஸ் வந்துச்சு, மார்க்கெட் எனக்கு அகேன்ஸ்டாக போணுச்சு அப்படின்னா எவ்வளோ லாஸ் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி உங்களோட அந்த ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். நான் இதை தான் பண்ண போகிறேன், எனக்கு மேக்ஸிமம் லாஸ்னால் இவ்வளோ வரப்போகுது, இவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களோட செட்டப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். சரியா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த கால் ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரியுது, வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரியான நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் நேக்கடு பையோ இல்லை நேக்கடு செல்லோ பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, அதே போல் உங்களோட என்ட்ரி எங்கே இருக்கணும், உங்களோட எக்ஸிட் எங்கே இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் உங்களோட அந்த செட்டப்புங்கிறது வந்து இருக்கணும். சரியா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் காமிச்சது. ஸோ அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டை பற்றின நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்கணும். நீங்கள் அப் டு டேட்டில் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே போல் மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஸோ பொதுவாக மல்டி டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? அதாவது மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து அதோட வியூ வந்து எப்படி இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்படி டவுன் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, ஓகேவா? அதாவது டே கேண்டில் டவுன் சைடாக இருக்குது, அதாவது அதே போல் சைட் வைஸாக போயிட்டுருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதை வந்து டைம் ஃப்ரேம் மாற்றி வைக்கிறப்போ எப்படி இருக்குது, வீக்லி டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, இப்போ வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரியா? அந்த மாதிரி. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா சேம் இதே தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, இப்போ வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ட்ரேடிங் பிளானையோ நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். அதே போல் மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரியோ இல்லை ஃபேவராக இருக்கிற மாதிரி நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணணும். டெய்லி மார்க்கெட்டோட நியூஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட அந்த ட்ரேடிங் செட்டப் வந்து மாறலாம். சரியா? ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து அதானி குரூப்போட அந்த ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து இல்லை, நான் வந்து மார்க்கெட் லாங்குன்னு தான் என்னோட ஐடியா இருந்துச்சு, அதனால் மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்ன, இப்போ நியூஸ் ஏதாவது மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அந்த ட்ரேடிங் பிளானை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே போல் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேட்டா வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ நீங்கள் வந்து டே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முதல் நாளோ இல்லை ப்ரீவியஸ் வீக்கோ, ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருந்த வாரமோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த நாட்களோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணுதா இன்னைக்கு, இல்லை ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணுதா, ப்ரீவியஸ் வீக் அந்த கேண்டிலோட ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணுதா இந்த வீக்கில் இருக்கிற கேண்டில். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பாஸ்ட் இருந்த டேட்டா என்னவோ அதையே அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானுங்கிறது வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் வந்து சர்வை பண்ண முடியும். நீங்கள் ஏதோ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, உடனே நான் வந்து நேக்கடு பை நார்மலாக பை பண்ணிடுறேன், இல்லை ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது நான் வந்து செல் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் லாங் டைமுக்கு மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியாது. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். சரியா? ஸோ ஃபைனலாக ஒரு சம்மரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா,
நீங்கள் ட்ரேடிங்கில் வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேடிங் பிளானை வந்து கிரியேட் பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேபிட்டல், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்கில் எப்போ என்ட்ரி ஆக போகிறீங்க, எக்ஸிட் ஆக போகிறீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னு மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும். மார்க்கெட் இப்போதைக்கு கரண்ட்டாக எப்படி இருக்குது, டவுன் ட்ரெண்டா, அப் ட்ரெண்டா, இல்லை ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பற்றின நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப் டு டேட்டில் இருக்கணும். அதுக்கடுத்ததாக மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ட்ரேடிங் பிளானையோ சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கில்லும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.